இங்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அது மாதிரி ஒன்றும் வாழ்க்கை இல்லை. அது 30 வருஷமாக நல்லா நல்லா செல்வாக்காக தான் இருந்தேன். வேறு வேலைக்கு கூட போயிடலாம், அங்கே இருந்தது மாதிரி இங்கே இல்லை. அவன் பேர் என்னங்க? அரியபுத்திரங்க. எத்தனை வருஷமா இந்த இளநீ வர 30 வருஷம். ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வந்துடுறாங்க? கஸ்டமர் 100 200 கஸ்டமர். இப்போ இந்த இடம் எப்போ சூஸ் பண்ணீங்க? இப்போ இந்த மரம் வெட்டினதுக்கு பிறகு ஒரு 4 நாள் வரல, மரத்தை அறுத்துட்டாங்கண்ணே. சரி. அதனால சரி அப்படின்னு பார்த்தேன், வரல. அப்புறம் பார்த்து இந்த மரம் ஒரு வாது அறுத்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, இங்கே போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்து அந்த மரத்துக்கிட்ட போட்டுங்க. அந்த மரம் வெட்டினாலும் உங்கள் வியாபாரம் பாதிக்குதா? பாதிக்குது. இங்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அது மாதிரி ஒன்றும் வாழ்க்கை இல்லை. அது 30 வருஷமாக நல்லா நல்லா செல்வாக்காக தான் இருந்தேன். இப்போ முத அந்த இடத்துல ஆரம்பிச்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தீங்க? நான் கொஞ்சம் வயசுலேயே இளநீ வியாபாரத்துக்கு வந்துட்டேன். அது அங்கே நின்று இங்கே நின்று ஊருக்குள்ளே நின்று பார்த்தேன். அப்போ ஒரு சின்ன மரமாக தான் இருந்துச்சு. அந்த மரத்துலேருந்து வந்தேன், கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். இப்போ அந்த மரத்தை வெட்டினதை விட முத நாள் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? வரவே பிடிக்கல. வேறு வேலைக்கு கூட போயிடலாம், அங்கே இருந்தது மாதிரி இங்கே இல்லை. வெயில் வேகுது. அதனால வந்து வேறு வேலைக்கு போகலாம்னு கூட ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரி சேர்த்த நின்று பார்ப்பாங்கன்னு. 30 வருஷமா இந்த மரத்துக்கு கீழே வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த மரத்துக்கான உறவு எப்படி இருக்குது? உறவு வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த மரம் இருக்க வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், வாழ்க்கை ஓடிச்சு. ஒரு உடன் பிறந்தவங்களோட அரவணைப்பில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் சின்ன குழந்தையில இருந்தது மாதிரி இருந்துச்சு. அது நான் வர வர எல்லாம் நல்லா பெருத்துருச்சு. நல்லா மரம் பெருச்சு நல்ல ஒரு பெரிய கொடையே தாங்கின மாதிரி இருந்துச்சு. வர்றவங்க 4 பேர் வந்தாலும் உட்காந்துட்டு போவாங்க. இப்போ இந்த மரம் இருக்கிறப்போ உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த வேற இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு எப்படி தெரியும்? வேறு இடத்துல உட்காரத்துக்கு வழி இல்லை, பேச்சு கூட ஆள் இல்லாத ஆள் இல்லாத மாதிரி நான் ஒரு ஆளத்தை உட்காந்துருக்கேன். இப்போ இந்த மரம் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஒரு துணை இல்லாத மாதிரி துணை இல்லாத மாதிரி. இடத்தை மாற்றி மரத்தை தேடி மர நிழலை தேடிக்கொண்ட இளநீர் கடைக்காரரை கண்டுவிட்டோம். இடம் மாறி மரம் தேடி திசை மாறி சென்ற பறவைகளையும் பல்லுயிர்களையும் காண்போமா?